வெல்கம் டு ட்ரீம் டு சக்சஸ். காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு நிமிட கதையை தான் இப்போது பார்க்க போகிறோம். ஒரு இளைஞன் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுடைய முதலாளி ஒரு முக்கியமான வேலையை அவனிடம் கொடுத்து அதை முடிக்க 10 நாள் கால அவகாசம் கொடுத்தார். இளைஞன் மகிழ்ச்சியாக, சரி சார், நான் செய்து முடிக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டான். ஆனால் அந்த 10 நாட்களில் அவன் வேலையை தொடங்கவே இல்லை. இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், இன்னும் நேரம் இருக்குதே என்றே தினமும் தள்ளி போட்டு கொண்டே இருந்தான். கடைசியாக 10வது நாள் வந்துவிட்டது. அதற்குள் வேலையை அரைக்குறையாக செய்து முடித்தான். கோபம் கொண்ட முதலாளி அவனை உடனே வேலையிலிருந்து நீக்கினார். இது போலத்தான் நாமும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் நாளை பண்ணலாம் என்று நேரத்தை வீணடித்துக் கொண்டே இருக்கிறோம். நேரத்தை வீணடிக்கும் போது ஓடுவது மணி அல்ல, உன்னுடைய வாழ்க்கைதான். வாழ்க்கையில் பல விஷயங்களை மீட்டெடுக்கலாம், ஆனால் கடந்த காலத்தையும் கடந்த நேரத்தையும் ஒருபோதும் மீட்டெடுக்க முடியாது. வெற்றி என்பது உன்னை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவது, தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகப்படுத்துவது. காலம் எப்பொழுதும் உன்தான் கையில் இருக்கும், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வெற்றி நிச்சயம். வேலையிலிருந்து நீக்கப்பட்ட அந்த மாலை அர்ஜுன் கெனலோச கட்டிடத்தை விட்டு வெளியே நின்னான். கையில எந்த வேலையும் இல்லை, பணமும். ஆனா மனசு மட்டும் ஒரு டன் பாரம் போல இருக்கு. அவன் தன்னிடம் மெதுவாக சொன்னான், இது என் முடிவு இல்லை, இது என் தொடக்கம். ஆனா இதுவரைக்கு என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் ரிப்பீட் ஆகி கொண்டே இருந்தது, தள்ளி போடும் பழக்கம். அந்த இரவு டேர்னிங் பாயிண்ட். அந்த இரவு அர்ஜுன் படுக்கைக்கு போனாலும் தூக்கம் வரவில்லை. அவன் சீலிங்கை பார்த்து கொண்டே ஒரு விஷயம் புரிந்தது. கடைசி நிமிஷத்தில் ஓடுறவன் ஒரு நாள் நிமிஷமே இல்லாத நிலைக்கு தள்ளப்படுவான். அவன் எழுந்து மேசை விளக்கை போட்டான். ஒரு டைரியை திறந்து முதல் பக்கத்தில் போல்டா எழுதினான், நாளை இல்ல, இன்று. அந்த ஒரு வரி அவனின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் என்று அவனுக்கே தெரியாது. புதிய அர்ஜுன், நியூ வெர்ஷன் 2.0. அடுத்த நாள் முதல் காபி குடிக்கும் முன் பிளான் வேலை கிடைக்கும். முன்னே ஸ்கில் பில்ட் மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ற நேரத்துல லேர்ன் ஒவ்வொரு டாஸ்க்கும் ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைம் 5 நிமிஷம் கழித்து என்ற வார்த்தையை நீக்கம் தள்ளி போடும் அர்ஜுன் தள்ளாத அர்ஜுன் ஆனான். முன்பு வேலை 10 நாட்கள் என்றால் அவன் டே நாள் 9ல தான் தொடங்கும். இப்போ டே நாள் 1லவே முடித்து வைப்பான். சில வாரங்களில் அவரின் டிசிப்ளின் அவனே நம்ப முடியாத அளவுக்கு வளர்ந்தது. புது வாய்ப்பு, த பிக் இன்டர்வியூ. ஒரு நாள் ஒரு பெரிய எம்என்சி ஓப்பனிங் வந்தது. முந்தைய அர்ஜுன் என்றான், இன்னைக்கு பார்க்கலாம் என்பான். ஆனா இப்போ இதுதான் என் நாள் என்று உடனே அப்ளை. இன்டர்வியூ டே அவனுடைய கான்ஃபிடன்ஸ் லைட் போல பிரகாசித்தது. HR கேட்டார், why should we hire you? அர்ஜுன் சிரித்துக் கொண்டு சொன்னான், என் வேலைக்கு நான் தாமதமாக மாட்டேன், என் வாழ்க்கைக்கே நான் தாமதம் இல்லை. அந்த வாரம் முடிவதற்குள் போன் கால் வந்தது. You are selected. Welcome to the team. அர்ஜுன் கால் அட்டெண்ட் பண்ணும்போது கண்ணில் ஒளி, உள்ளத்தில் ஒரு உண்மை. நேரம் தண்டிப்பதில்லை, நேரம் கற்றுத்தருகிறது. சில மாதங்கள் கழித்து புதிய நிறுவனத்தில் பங்க்சுவாலிட்டி, குவாலிட்டி, கன்சிஸ்டன்சி எம்ப்ளாயி ஆக்கியது. ஒரு நாள் அர்ஜுனுக்கு அவார்டு கொடுத்த போது அவரின் மைண்டில் ஃபிளாஷ் ஆனது, வேலை இழந்த நாள், என் வாழ்க்கை கிடைத்த நாள். இந்த கதை நாம் கற்றுக்கொள்ள பேரை நம்பாதே. இன்றுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான வங்கி. அதில் சேமிப்பது உன் நேரம். நீங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றும் எந்த விஷயத்தை நாளைக்கு தள்ளி போட்டிருக்கிறீர்கள் என்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை இன்றே துவங்குங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் முதலில் நாளை என்று தள்ளி போடாமல் இப்பொழுதே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். உங்கள் ட்ரீம் டு சக்சஸ்